எதுக்கு இங்க வந்திருக்கோம்? நாம பேசுறதை யாருமே கேட்க கூடாது. அதுக்கு தான் இங்க கொண்டு வந்தேன் உன்னை. இப்ப சொல்லு, யார் நீ? பைரவி எனக்கு விருந்தானா? ரஞ்சனி என்னால உருவானா? நிறுத்துறாவராக ஆலாபனைய காலம் கடந்து இப்ப எதுக்காக வந்து சேர்ந்தேன்? பழைய உறவை ஊர்ஜிதப்படுத்திக்க வந்தியா, இல்ல இப்ப வசதியோட இருக்கிற பைரவி கிட்ட பணம் காசு பறிக்கலாம்னு வந்தியா? ரெண்டுமே நடக்காது. சீவிடுவேன் தலைய. செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க வந்தேன். என்ன திடீர் ஞானோதயம்? கொஞ்ச நாள்ல சாக போறேன். அதனால ஆண்டவனே நேரம் வந்து சொன்னார? இல்ல, டாக்டர் சொன்னார் எனக்கு பிளட் கேன்சர். நீ அவங்களை சந்திக்க நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். எங்க 2 பேருக்கு நடுவில் நீ யார் தம்பி? நிச்சயமா உன் தம்பி இல்லை. நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு வர போறவன், வாழ்வு கொடுக்க போற புருஷன். சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணத்துக்கு பைரவி சம்மதிச்சிட்டாளா? Why not? கல்யாண பத்திரிகை காட்டணுமா? ஆதாரமா? ஆனா நீதான் அவங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இன்னைக்கு பைரவியோட பிறந்த நாள். அவகிட்டே கேட்டுப்பான், அப்ப கிடைக்கும் ஆதாரம். ஆல்ரைட். ஆனா சந்தோஷமா இருக்கிற எங்க வாழ்க்கையில நீ குறுக்கிட்ட, இதை விட அதிக விஷம் உள்ளவனா இருப்ப. பைரவி இப்போ உண்மையிலே சந்தோஷமா இருக்காளா? முட்டாள். வீட்டுக்கு வந்து உன் கண்ணாலேயே பாரு, அப்ப புரிஞ்சுக்குவேன். ஆனா சத்தியமா என்னை தெரியப்படுத்திக்க மாட்டேன். கையில மாலையோட வந்திருக்கீங்களா? அப்படியே தயங்குறீங்க. காலம் கடந்து போனாலும் என் கழுத்து இன்னும் காத்துக்கிட்டு தான் இருக்கு. நல்லா இருக்கீங்களா? எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க.
மரணத்தின் வாயிலில் இருக்கும் எனது கடைசி வேண்டுகோள், ராகமும் தாளமும் இணையட்டும். அவர் இருந்த போது எனக்கு கல்யாணம் ஆகலை. அவர் இறந்த போது நான் விதவையாயிட்டேன். அவர் சாவு பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சது. அப்ப இந்த வீட்டை விட்டு போறதாக தீர்மானம் பண்ணியாச்சா? அப்படின்னு யார் சொன்னது? பூஜை ரூமுக்குள்ள போய் பாருங்க. ரஞ்சனி, என்னம்மா இது? உங்க நினைவை விட்டு ஆளக்கூடாத இன்னொரு நாற்காலி. இதுக்கெல்லாம் என்னம்மா அர்த்தம்? என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளின் அப்பா என் மகனுக்கு மாமனார்னா அப்ப அவருக்கும் எனக்கும் என்ன உறவு? கதவு திறந்திருக்கு. நீங்க உடனே கதவை சாத்திட்டீங்க. என்னால முடியல. பாத்தீங்களா, நீங்க கொடுத்த சாவி திருப்பி கொடுக்க மறந்து போயிட்டேன்.